நேட்டோவோட முக்கியமான பல மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் $500 மில்லியன் வர்த்தான அதிநவீன ஆயுதங்கள், இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ரஷ்யாவோட கைகளில் சிக்கியிருக்கு. அது ரஷ்யாவில் மாஸ்கோவில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாலும் இது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்காக தான் இதை ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்போ, ஆனாலும் இதையும் தாண்டி பல விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே. இந்த டேங்க்ஸை பிரித்து பார்த்து ரஷ்யா இதை எதிர்த்து அழிக்கிறதுக்கான ஆயுதங்களையும் உருவாக்க போகிறதா சொல்கிறாங்களே. அது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, இந்த டேங்க்ஸ் ஆனது, இந்த டேங்க்ஸாக இருக்கட்டும், இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள், இது எல்லாமே ரஷ்யாவுக்கு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உக்ரைன் கிடையாது, அமெரிக்கா தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவால் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள்ன்றது ரஷ்யாவோட கைகளில் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். முதல் விஷயமா, ஜெர்மனியோட லெப்பர்டாக இருக்கட்டும், அதுதான் ஜெர்மனிக்கு முக்கியமான மெயின் பேட்டில் டேங்க். சேலஞ்சரை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுக்கு முக்கியமான மெயின் பேட்டில் டேங்க்னா அதுதான். M1 ஆப்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான மெயின் பேட்டில் டேங்க். என்னதான் அதோட அதிநவீன வெர்ஷன்ஸ்ன்றது அமெரிக்கா கிட்ட இருந்தாலும், இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது அதோட பழைய வெர்ஷன்ஸாக இருந்தாலும், இதோட ஆர்மர்ஸை இப்போ ரஷ்யா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இதை ஒரு முட்டாள்தனமான முடிவு, அமெரிக்கா இதை கொடுத்தது ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கன்னு நான் ஏன் சொன்னதுக்கான கிளாரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததும் அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா, உக்ரைனால சமாளிக்கவே முடியாது, ரஷ்யாவோட கோவத்துக்கு நம்ம ஆளாகிட வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்ல சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்கள், சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போயிருக்கும்ல, அந்த நாடுகளோட ஆயுதங்களை வாங்கி தான் உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. அப்போ ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆயுத உதவிகளை கொடுத்தீங்கன்னா முதல்ல நாங்கள் அடிப்போம்னு சொன்னவங்க, சோவியத் ரஷ்யாவோட வெப்பன்ஸ் வந்தால் பரவாயில்ல, அதை வச்சு எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது, ஆனால் உங்களோட ஆயுதங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முதல் ரெட் லைனை போட்டாங்க. இதுக்கப்புறமா அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, உள்ளே போன சோவியத் வெப்பன்ஸ் T-72, T-80 சொல்லிட்டு எந்த டேங்காலையும் பெருசாக எந்த ஒரு விதத்திலையும் சேதத்தை ஏற்படுத்த முடியல. உக்ரைன் அடி வாங்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது ஒரு படி மேலே போயிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. பர்சனல் கேரியர்ஸ், ஆர்மர்டு பர்சனல் கேரியர்ஸை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்பயும் ரஷ்யா அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா இதனால பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்துட போகிறதில்ல. அமெரிக்காவும் அதுக்கு கொடுத்த கிளாரிஃபிகேஷன், உக்ரைனோட சோல்ஜர்ஸை கேம்ப்ல இருந்து ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஜஸ்ட் ஒரு கேரியர்ஸை மட்டும் தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ ரஷ்யா ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, உங்களோட உதவிகள் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் அமெரிக்கா, இதுக்கு முன்னாடியே ரஷ்யா ஒன்றும் பண்ணலை, இப்போ மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு நினப்பில் அடுத்தது லைட் அட்டாக்கிங் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் டோர்டு வெஹிக்கிள்ஸ் சொல்லிட்டு இதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொடுக்குறப்போ ரஷ்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க, உங்களோட ஆயுதங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆயுதங்கள்ன்றது டைரக்டாக இங்கே வந்துகிட்டு இருக்கு, இது சரி கிடையாது, இது எங்களுக்கு எதிரான போரா நாங்கள் கருதுவோம், இது உங்களுக்கு பெரிய எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெட் லைனை போடுறாங்க. அதையும் அமெரிக்கா கேட்கல. இது வரைக்கும் பண்ணதாவது பரவாயில்ல, இது வரைக்கும் ரஷ்யா கேப்சர் பண்ணாலும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா எடுத்த முடிவு தான் ரொம்பவே ஒரு முக்கியமான முடிவு, டேங்க்ஸை கொடுக்கணுன்றது. ஜெர்மனி கிட்ட இருந்து லெப்பர்ட் டேங்க்ஸை வாங்குறது, பிரிட்டனை கம்பல் பண்ணி சேலஞ்சர் 2 கொடுக்க வைக்கிறது, அதே மாதிரி இவங்களோட மெயின் பேட்டில் டேங்கை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எடுத்ததுலேயே ஒரு மோசமான முடிவாக இதை தான் பார்க்கணும். ஏன்னா மற்ற வெஹிக்கிள்ஸ், நீங்கள் ஒரு MLR சிஸ்டம் கொடுத்தாலும் சரி, இல்லை டவுட் ஆர்டிலரி கொடுத்தாலும் சரி, இல்லை ஹைமர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை கொடுத்தாலும் அதை வச்சு பெருசாக யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. அதை கேப்சர் பண்ணால் கூட அதோட மிசைல்ஸை பற்றி படிக்க முடியுமே தவிர பெருசாக அதிலிருந்து எந்த ஒரு அப்கிரேடையும் மற்ற நாடுகளால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த டேங்க்ஸ்ன்றது அப்படியே வேற ஒரு ஆர்மியோட ஒரு முக்கியமான ஆசெட்னு சொல்லிட்டு இந்த டேங்க்ஸை கொடுக்கலாம். இப்படி ஆரம்பிச்சது கொடுக்கறதுக்கு இப்போ F-16 வந்து நிற்குது. F-16 என்னதான் இன்னும் வரலனாலும் அதுக்கு முன்னாடியே அதை விட அதிகமான இழப்புகளை இந்த நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவால் ஏற்படுத்தப்பட்டுருச்சு. சரி, இப்படி டேங்க்ஸை கொடுக்கறதுல தான் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட டேங்க்ஸை உக்ரைன் ஒழுங்காக பயன்படுத்துறாங்களா, இல்லை அதுக்கான ஸ்ட்ராட்டஜியாவது அமெரிக்கா கிட்ட இருந்து ஒழுங்காக போச்சா, அதையாவது கண்காணிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவதாகவும் இந்த விஷயத்தில் அமெரிக்கா கோட்டை விட்டுட்டாங்க. உண்மையிலே கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆப்ராம்ஸ் டேங்கை பயன்படுத்துறதோ இல்லை லெப்பர்ட் டேங்கை பயன்படுத்துறதோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். இது ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்பவும் அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஒரு ட்ரோன் வந்து அடிச்சதுமே அந்த டேங்க்ல என்ன டேமேஜ் ஆனதுன்னு கூட பார்க்காம அதுக்கான டைம் இருந்துமே அந்த டேங்கை ஒட்டுமொத்தமாக விட்டுட்டு இந்த உக்ரைனியன்ஸ் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டேங்க்ஸ் அப்படியே விட்டுட்டு ஒரு சின்ன மைனர் டேமேஜ் ஆனால் கூட அதை திரும்ப நம்ம மீட் எடுக்கணும், அதை திரும்ப நம்ம ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. இந்த விஷயத்திலையும் உக்ரைனும் தோத்துட்டாங்க, அமெரிக்காவும் தோத்துட்டாங்க. இப்படி கேப்சர் பண்ணப்பட்ட டேங்க்ஸ், இப்படி கேப்சர் பண்ணப்பட்ட இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லிட்டு
எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு $500 மில்லியன் வர்த்தான ப்ராடக்ட்ஸை கொண்டு போயிட்டு மாஸ்கோல ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு முக்கியமான காரணத்துக்காக தான். ஒன்று சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், இன்னொரு விஷயம் தான் ரொம்பவே முக்கியமானது. இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட மாரல் பூஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த டேங்க்ஸை ஒரு மலையாக நம்பிட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்மளோட ட்ரூப்ஸை நம்ம காப்பாற்றிடலாம், இதை வச்சு நம்ம ஒரு போரை ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இது முடிஞ்சிருச்சு. அதான் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அடுத்து இருக்குது. சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் எல்லா யுத்தத்திலும் நடக்கிறது தான், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கேப்சர் பண்ணப்படுறது. ஆனால் இப்போ இந்த டேங்க்ஸை பிடிச்சிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போறாங்க? இந்த டேங்க்ஸை பிரித்து பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸிபிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா டேரெக்டாக இது எல்லாமே அவங்களோட லேபுக்கு தான் போக போகுது. இதை பொறுத்த வரைக்கும் அதோட கண்டிஷனை அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் லெப்பர்டுன்றது ஒரு சில சின்ன டேமேஜஸ் மட்டும்தான், ஒரு சில சின்ன டேமேஜோட எல்லாமே அப்படியே இன்டாக்டாக இருக்குது. ஆனால் அதே பக்கம் எம்1 ஆப்ரம்ஸை பார்த்தோன்னா ஓரளவுக்கு பார்ஷியலி டேமேஜ் சொல்ல முடியாது, ஒரு பாதி அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்படி பாதி அழிஞ்ச அந்த எம்1 ஆப்ரம்ஸ்லேருந்து ரஷ்யாவில் பெருசாக எலக்ட்ரானிக் டெக்னாலஜி எதையும் எடுக்க முடியாது. ஆனால் அதோட ஆர்மரை ஸ்டடி பண்ணலாம். அதோட ஆர்மர் எப்படி இருக்குது, அதோட ஆர்மர் கண்டிஷன் என்ன லெவலில் இருக்குது, இதுக்கு எதிராக நம்ம என்ன வெப்பன்ஸை என்ன ஷெல்ஸை பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு எம்1 ஆப்ரம்ஸை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இது முதல் விஷயம். அடுத்தது மற்ற டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அதை என்ன பண்ண முடியுன்றதையும் ஈஸியாக இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரஷ்யன் டேங்க்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸே அவங்ககிட்ட அதிகமாக எலக்ட்ரானிக் சூட்ஸ்ன்றது, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ன்றது அந்த டேங்க்ஸில் இருக்காது. ஹார்ட்வேர் அதிகமாக, எலக்ட்ரானிக்ஸ் கம்மியாக இருக்க ஒரு டேங்க்னா ரஷ்யன் டேங்க் தான். ஆனால் இந்த பக்கம் அமெரிக்காவை பார்த்தோன்னா இவங்க கிட்ட டெக்னாலஜி அதிகம், சாஃப்ட்வேர்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாகவும் அதே மாதிரி ஹார்ட்வேர் கொஞ்சம் ரஷ்யன் டேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்பவும் கம்மியாக இந்த சைடு இருக்கும். இது அமெரிக்காவோட டேங்க். இப்படிப்பட்ட டேங்க்ஸ் ஆனது கொண்டு போயிட்டு அங்கே கிடைக்கிறப்போ அதை ஒட்டு மொத்தமாக பிரித்து பார்த்துருவாங்க. அதில் என்ன எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குது, நம்ம இதை ஹார்ட் கில் பண்ணாமல், அதாவது டேரெக்டாக அதை அடிக்காமல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சு இந்த டேங்க்ஸை எப்படி வேலை செய்ய விடாமல் டிசேபிள் பண்ண முடியும், இல்லை அடுத்தது இந்த எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து நமக்கு தேவையானதை நம்ம எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது இந்த பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு இது கிடைச்சிருக்கிறது எல்லாமே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி அமெரிக்காவோட ஆயுதங்களை எடுத்து அதையே பிரித்து படித்து அந்த ஆயுதங்களை அழிக்கிறதுக்கு தேவையான வெப்பன்ஸை ரஷ்யா இப்போ அவங்களோட டெக்னாலஜிஸை வச்சு உருவாக்க போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சர் 2 இவங்க கிட்ட பெருசாக கிடைக்கல, அதோட ஒரு சில பாகங்கள் மட்டும்தான் கிடைச்சது. அந்த பாகங்களை வச்சு ரஷ்யா அதோட ஆர்மரை பியர்ஸ் பண்ணுறதுக்கான ரவுண்ட்ஸை மட்டும்தான் உருவாக்குவாங்க. எம்1 ஆப்ரம்ஸில் ஓரளவுக்கு விஷயங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை பிரித்து பார்த்துட்டு அதை திரும்ப உருவாக்குறதுக்கான எல்லாமே அந்த லெப்பர்டில் இருக்குது. அடுத்தது கண்டிப்பாக லெப்பர்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்படும். அமெரிக்கன் டெக்னாலஜி ரஷ்யாவில் உருவாகும். அப்படி இல்லையா வரப்போகிற ஃபியூச்சர் ரஷ்யன் டேங்க்ஸில் இந்த அமெரிக்காவோட டெக்னாலஜிங்கிறது திரும்ப ஆடடாக மாறப்போகுது. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அமெரிக்கன் சைடு பார்த்தோன்னா ரஷ்யாவோட MiG-29 வகை விமானங்கள், ரஷ்யாவோட இன்னும் சில மிக் சீரியஸ் விமானங்கள் சொல்லிட்டு அவங்களோட பைலட்ஸை வச்சு கொண்டு போனது. சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போன நாடுகள் கிட்ட இருந்து இந்த விமானங்களை வாங்கி அதை பிரித்து பார்த்து ரஷ்யாவுக்கு எதிரான ஏர் டு ஏர் மிசைலை உருவாக்குனது, அந்த மிசைல்ஸில் நிறைய அப்கிரேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை இந்த அமெரிக்கன்ஸ் பார்த்து வச்சிருக்காங்க. ரஷ்யாவும் ஒன்றும் சும்மா கிடையாது. ரஷ்யாவுக்கு அமெரிக்காவோட விமானங்கள் நிறைய கிடைக்கல, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லவே இல்லை. சோவியத் ரஷ்யாவிலேருந்து பல நாடுகள் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இது படிச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமெரிக்கன்ஸ்க்கு கிடைச்சது. ஆனா அமெரிக்காவோட விமானங்கள் அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ரஷ்யாவுக்கு அடிச்ச ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னா இந்த வியட்நாம் வார் தான். இந்த வியட்நாம் வார்ல அமெரிக்காவோட F5 விமானத்தை முழுசா அப்படி அங்கிருந்து வியட்நாம்ல இருந்து தூக்கிட்டு வந்து இவங்களோட லேப்ல வச்சு பல மாசங்கள், ஏன் பல வருஷங்களுக்கு பிரித்து மேய்ஞ்சாங்க. அப்படி பார்ட்டாக அதை பிரிச்சுட்டு திரும்ப அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஒரு க்ளோஸ் பேட்டில் மிக் விமானங்கள் கூட ஒரு ஏர் டு ஏர் பேட்டில் ஈடுபட வச்சாங்க. அந்த விமானங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு நாடுகளுக்குமே இருக்குது. அதுவும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடுகளும் ஒன்றில் ஒன்று சளைச்சது கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த டேங்க்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட அடுத்த தலைமுறை போர்க்கருவிகளுக்கு இந்த டெக்னாலஜியானது பயன்படுத்த போகுது. இது இந்த அளவுக்கு ரஷ்யாவோட கைகளுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே அமெரிக்கா தான். இதில் ஈரானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு சீன் வரும். அந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமா சூரிய அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு டைலாக், நம்மளை விட யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ற மாதிரி. அதே மாதிரி ஈரான் பின்னாடி நின்றுக்கிட்டு இப்போ இந்த டேங்க்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட போறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு சில மாசங்கள்லயோ இல்லை ஒரு சில வருஷங்களையோ இந்த டெக்னாலஜி எல்லாமே அப்படியே ஈரானுக்கும் போயிடும். ஏன் நார்த் கொரியாவுக்கு போனா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படி வரலாற்றில் நடந்த சம்பவங்கள், இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ கூடிய சீக்கிரத்தில் ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கோ நார்த் கொரியாவுக்கோ நேட்டோவோட டெக்னாலஜின்றது கிடைக்க போகுது. இப்போ ஆல்ரெடி கிடைச்சிருச்சு ரஷ்யாவுக்கு, அது மற்ற ரெண்டு நாடுகளுக்கு போகிறது தான் அடுத்த கட்டமாகவே பார்க்கலாம். அமெரிக்கா பண்ண அந்த ஒரு சின்ன தப்பால் உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணோம், அதில் இந்த ஆயுதங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ண
பண்ண ஒரு தப்பால் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அந்த வெஸ்டர்ன் டெக்னாலஜிஸில் முக்கியமான பல டெக்னாலஜின்றது இந்த நாடுகளோட கைகளில் சிக்கியிருக்கு. இதுக்கு முழு காரணமும் உக்ரைனும் அமெரிக்காவும் தான். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.